நவீன மருத்துவம் தினமும் ஒளிபரப்பாகும் மருத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி. ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இதய செயலிழப்பு என்பது இதயம் உடலுக்கு தேவையான அளவு இரத்தத்தை பம்ப் செய்ய முடியாத நிலையாகும். இதய செயலிழப்பு என்பது ஒருவருடைய இதயம் முழுமையாக நின்று விடுவது அல்ல. இதயத்தின் செயல்திறன் குறைவதால் உடலின் பல உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் இரத்த ஓட்டம் குறைவதாகும். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர் இதய செயலிழப்பு ஏற்படும் காரணங்கள், அறிகுறிகள், பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து தெளிவாக விளக்குகிறார். ஹார்ட் ஃபெயிலியர்னா ஒரு டிசீஸ். இது பார்த்து நிறைய பேர் பேச மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு ஒரு டெஃபினிட்டிவ் ஆன்சர் அண்ட் ட்ரீட்மெண்ட் கிடையாது. எதுக்காக எப்படி சொல்கிறேன்னா, ஹார்ட் ஃபெயிலியர் இஸ் லைக் கேன்சர். ஏன் ஹார்ட் ஃபெயிலியர் ஆல்சோ ஹேஸ் த சேம் மார்டாலிட்டி as கேன்சர். சப்போஸ் ஒரு ஸ்டமக் கேன்சர், அதுக்காக ஒரு 5-year மார்டாலிட்டி ரேட் பார்த்தோன்னா, இப்போ மாடர்ன் மெடிகேஷன், சர்ஜரி ப்ளஸ் கீமோதெரப்பி எல்லாம் கொடுக்கும்போது சர்வைவல் ரேட் இஸ் மோர் தென் 70% at the end of 5 years. அன்ஃபார்ச்சுனேட்லி ஹார்ட் ஃபெயிலியர் இப்போ பார்த்தோன்னா 5 years மார்டாலிட்டி ரேட் இஸ் மோர் தென் 70%. Only 30% of the patients are surviving after 5 years of heart failure. இது ஒரு சைலண்ட் டிசீஸ். நம்ம இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தால் கூட every year 18 lakh patients are getting diagnosed with heart failure. 18 lakh patients. And every year newly diagnosed ஒரு புது பேஷண்ட் ஒரு 10 லட்சம் பேஷண்ட் ஹார்ட் ஃபெயிலியரோட டயக்னோஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்ன அர்த்தம் என்னன்னா, so many patients are also dying because of heart failure yearly. இந்தியாவோட பாப்புலேஷன் எடுத்தோன்னா 140 crore people ஜனங்கள் இருக்காங்க. நியர்லி அபவுட் 20 to 30 lakh patients இயர்லி நம்மளுக்கு ஒரு டயக்னோசிஸ் வருது. இது டயக்னோஸ் பண்ண ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ். நிறைய பேஷண்ட்ஸ் டயக்னோசிஸ் இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. இது ஹார்ட் ஃபெயிலியர்னா என்ன? ஸோ இப்போது நம்மளது ஹார்ட்டு ஒரு பம்ப். இது ஒரு ஆர்கன். பிளட் சப்ளை பண்ணணும், எல்லா இடத்துக்கு பிளட் சப்ளை பண்ணணும். இது சப்ளை பண்ணலைன்னா எல்லா ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹார்ட் ஃபெயிலியர் இஸ் த சென்டர் பாயிண்ட். அது ஹார்ட்டுக்கே மசில்ஸ் ரத்தம் ஓட்டல் கொஞ்சம் பிளாக்கேஜ் ஆகிடுச்சுன்னா, ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சுன்னா ஹார்ட்டுக்கே சப்ளை இருக்காது. ஸோ ஹார்ட் பலவீனம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதய செயலிழப்பின் முக்கிய அறிகுறிகள்: மூச்சு திணறல், சிறிய வேலை செய்தாலே உடல் சோர்வு, கால்களில் வீக்கம், உடலில் நீர்த்தேக்கம், இரவில் படுக்கும் போது மூச்சு விடுவதில் சிரமம், இதய துடிப்பு அதிகரித்தல் போன்றவையாகும். ஸோ அது ஹார்ட் அட்டாக் முடிச்ச பிறகு அது இடத்துல பிளாக்கேஜ் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு காயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது காயம் ஹீல் ஆகாது, பிகாஸ் பெர்மனெண்ட் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி நம்ம இந்தியாவில் 60% ஆஃப் த பாப்புலேஷன் ரூரல் ஏரியாஸில் தான் இருக்காங்க. அந்த ஏரியாஸில் அண்டர் சர்வ் பாப்புலேஷன். அங்கே நம்மளுக்கு எமர்ஜென்சி மெடிக்கல் கேர், எஸ்பெஷலி ஹார்ட் அட்டாக்காக ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப தூரமாக இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து. போகிறது வழியிலேயே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஃபேட்டல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கோல்டன் ஹவர் நம்ம பேசும்போது 1 to 2 ஹவர்ஸ்க்குள்ளே ஹாஸ்பிட்டல் போகணும். வித்தின் 12 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டலில் போனால் நம்மளுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் அவாய்ட் பண்ணலாம். மோர் தென் 24 ஹவர்ஸ் போயிட்டோம், டிலே பண்ணிட்டோன்னா, ஹார்ட் அட்டாக்கு செஸ்ட் பெயின் சிம்டம்ஸ் வந்த பிறகு ரொம்ப டிலே பண்ணிட்டோன்னா ஹார்ட் ஃபெயிலியர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஹார்ட் ஃபெயிலியர் ஒரு நாள் 2 நாள் கிடையாது. ரொம்ப வருஷமாக அவங்களுக்கு மெடிசின்ஸு, கீமோதெரப்பி மாதிரி 4 இம்பார்ட்டன்ட் டேப்லெட் இருக்குது. அது உங்களுக்கு கார்டியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம கரெக்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது மாடர்ன் மெடிகேஷன்ஸில் இப்போ பார்த்துருக்கோம், குவாலிட்டி ஆஃப் லைஃப் கூட இம்ப்ரூவ் பண்ணலாம், குவான்டிட்டி ஆஃப் லைஃப் கூட நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர் சொல்லுவாங்க. அதனால தான் கோல்டன் ஹவர், கோல்டன் பீரியட் அது சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு ரொம்ப அவசியம் இருக்குது. இதய செயலிழப்பு பிரச்சனை பொதுவாக உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு, இதய இரத்த நாளம் அடைப்பு, மாரடைப்பு, இதய வால்வு கோளாறு மற்றும்
நீண்ட கால இதய நோய்களின் காரணமாகவும் இருக்கலாம். இப்போ ஹார்ட் ஃபெயிலியர் ஹார்ட் அட்டாக் மட்டும் கிடையாது. சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் இல்லாமல் கூட ஹார்ட் ஃபெயிலியர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் சார்? சில கண்டிஷன்ஸ் இருக்குது. மேபி 70% ஒரு 10 பேர் 7 பேருக்கு ஹார்ட் அட்டாக்னால தான் ஹார்ட் ஃபெயிலியர் வந்திருக்கு. வைரல் இன்ஃபெக்ஷன்னால கோவிட்ல நம்ம பார்த்துருக்கோம், நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஹார்ட் ஃபெயிலியர் வந்திருக்கு. அதனால் கூட அட்டாக் இல்லை, வைரல் இன்ஃபெக்ஷனால் ஹார்ட்டோட மசில் பலவீனம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜெனட்டிக் காசஸ், டைலேட்டட் கார்டியோமயோபதி ஜெனட்டிக் காஸ்னால அவங்களுக்கு ஹார்ட் பலவீனம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வால்வுலர் ஹார்ட் டிசீஸ், அவங்களுக்கு ஹார்ட்டில் 4 வேல்வ் இருக்குது, அது ஏதாவது ஒரு வேல்வில் ஃபால்ட்டு பிளாக்கேஜ் இல்லைனா லீக்கேஜ் எதாவது இருந்துச்சுன்னா ஹார்ட் ஃபெயிலியர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹார்ட்டோட மசிலோட ஹைப்பர்ட்ரோஃபி கார்டியோமயோபதி அது கூட ஒரு காஸ். ரொம்ப அதிகமாக திக்னஸ் இருக்குது, லாஸ்ட் ஸ்டேஜில் அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறமா கொஞ்சம் ரேர் காஸ், கேன்சர்னால கூட ஹார்ட் ஃபெயிலியர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமைலாய்டோசிஸ் இதெல்லாம் கொஞ்சம் ரேர் காசஸ். இது ரொம்ப ஸ்பெஷாலிட்டி, ரொம்ப சப்ஸ்பெஷாலிட்டி. மேபி 1% ஆஃப் த ஹார்ட் ஃபெயிலியரில் அவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மோஸ்ட் காமன் ஹார்ட் அட்டாக்னால தான் ஹார்ட் ஃபெயிலியர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல். ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டலில் முழுமையான மருத்துவ சேவைகள் ஒரே இடத்தில். 24 மணி நேர அவசர சிகிச்சை, நவீன பரிசோதனை வசதிகள், மேம்பட்ட ICU மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் மருத்துவர்கள் மற்றும் நிபுணர்கள் குழு உங்கள் ஆரோக்கியத்திற்கு முழு கவனம் அளிக்கிறது. இதய நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சைகள், மறுவாழ்வு சிகிச்சைகள், EECP மற்றும் HBOT போன்ற நவீன சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில். ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல். ஃபோன் 044-4202-7711. மொபைல் 9841451611. இதய செயலிழப்பை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சரியான சிகிச்சை எடுத்துக்கொண்டால் நோயாளியின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் பாதிப்புகளை கட்டுப்படுத்தவும் முடியும். இதுக்கு என்ன சொல்யூஷன் சார்? எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணலாம்னா, வெரி சிம்பிள் டு டயக்னோஸ் ஹார்ட் ஃபெயிலியர். சிம்டம்ஸ் வச்சுக்கிட்டே சொல்லலாம். கொஞ்சம் தூரம் நடந்தால் மூச்சு வாங்குறது வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்தால் அவங்களுக்கு மயக்கம் வரும், ரொம்ப ஃபட்டீக் ஆகிடுவாங்க, உட்காந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அப்புறமா தான் நடக்க முடியும். கால் வீக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறமா உடம்பு ஃபுல்லாக முகம் வீக்கம், வயிறு வீக்கம், விர வீக்கம் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக அவங்களுக்கு படுக்க முடியாது, படுத்தா இரும்பல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு தூக்கம் சரியாக வராது, ரொம்ப லோ மூடு, ரொம்ப டிப்ரெஷனில் கூட வரதுக்கு அந்த மாதிரி ஒரு சிம்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனல் ஸ்டேஜில் அவங்களுக்கு லிவர் கன்ஜெஷன், லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாயிடும். ஒரு வாக் டெஸ்ட், 6 மினிட் வாக் டெஸ்ட் நம்ம பண்ணி எவ்வளோ தூரம் நடக்கிறாங்க. யூஸ்வலி 6 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு நார்மல் இண்டிவிஜுவல் 400 மீட்டர்ஸ் நடக்கணும். அதோட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், இசிஜி எடுக்கலாம். இசிஜி கொஞ்சம் சேஞ்சஸ் நம்ம ஹார்ட் ஃபெயிலியர் கண்டுபிடிக்கலாம். பெஸ்ட் டெஸ்ட், நான் இன்வேசிவ் டெஸ்ட் என்ன இருக்குன்னா எக்கோ கார்டியோகிராம் இஸ் லைக் அல்ட்ராசவுண்ட் மட்டும் அது வேவ்ஸ் வச்சுட்டு நம்ம ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர், 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம். அது கண்டுபிடிச்சி எந்த டைப் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர் நம்மளுக்கு ஈஸியாக நம்ம டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு மேலே ஒரு வெரி இம்ப்ரெசிவ் டெஸ்ட் கார்டியாக் MRI. அது ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் வி ஹேவ் தட் ஃபெசிலிட்டி அவைலபிள் டு அஸ் நவடேஸ். இப்போ ரொம்ப மாடர்னாக இருக்குது. எல்லா மாலிக்யூல் அண்ட் செல் MRIயில் நம்ம பார்க்கலாம் எதனால அவங்களுக்கு இது ஹார்ட் ஃபெயிலியர் வந்திருக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். இது ஹார்ட் ஃபெயிலியருக்கு என்ன காரணம் இருக்குது, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கூட அது கார்டியாக் MRIயில் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் நம்மளுக்கு அது 4 ட்ரக்ஸ் நான் சொன்ன மாதிரி அது கரெக்டாக டோஸோடு நம்ம கரெக்டாக கொடுத்துட்டே இருக்கணும். இதய செயலிழப்பு நோயாளிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் மருந்துகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. EECP மற்றும் HBOT இதய செயலிழப்பிற்கு மறுவாழ்வு சிகிச்சையாக வழங்கப்படுகிறது. இப்போ மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? மாத்திரை மட்டும் இருக்குது சொல்கிறீங்க சார். நம்ம கேன்சருக்கு வர மாதிரி நிறைய மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் கூட வந்திருக்கு. ரிசர்ச் லெவலில் நம்ம பண்ணியிருக்கோம். EECP அண்ட் ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி நம்ம கொடுத்து ஹார்ட்டோட ரிசர்வ் பம்பிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஹார்ட்டோட மைக்ரோ சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணலாம், ஹார்ட்டோட மேக்ரோ சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணலாம் அண்ட் பாடியோட ரெஸ்ட் ஆஃப் தி ஆர்கன்ஸ் கூட அவங்களுக்கு சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணலாம். EECP கொடுக்கும்போது ப்ளஸ் HBOT கொடுக்கும்போது ஆக்சிஜன் போய் சேரும் அண்ட் அது நான் சொன்ன மாதிரி அது காயம் இல்லைனா அது டெட் நெக்ராட்டிக் டிஷ்யூ அது ஏரியா சரௌண்டிங் கூட கொஞ்சம் லைஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் EECP ப்ளஸ் HBOT கொடுக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 7% பம்பிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி யூஸ்வலி 60 to 65% இருக்கணும். ஹார்ட் ஃபெயிலியர் 50% கீழே இருந்துச்சுன்னா அதான் ஹார்ட் ஃபெயிலியர் சொல்லுவாங்க. 40%னா ஒரு மாடரேட் ஹார்ட் ஃபெயிலியர், 30% கீழே இருந்துச்சுன்னா ஒரு சிவியர் ஹார்ட் ஃபெயிலியர். இந்த மாதிரி பேஷண்ட்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்கும்போது இஇசிபி அண்ட் ஹெச்பிஓடி கிராஜுவலாக அவங்களது ப்ரெஷர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மெடிசின்ஸ் கூட கிராஜுவலாக டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் டேட்டா. ஒரு 7% இம்ப்ரூவ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 35% இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பம்பிங் கெப்பாசிட்டி 42 to 45% கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது 6 minute வாக் டிஸ்டன்ஸ் நம்ம சொன்னோம்ல, அந்த மாதிரி கேஜ் பண்ணும்போது 150 meters, சப்போஸ் அவங்களுக்கு 100 meters தான் நடக்கும்போது நம்ம ட்ரீட்மெண்ட் முடிச்ச பிறகு 250 to 300 meters கூட நடக்கலாம். ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் லைஃப் 5 year சர்வைவல் ரேட் இப்போ பார்த்தோன்னா எல்லாமே ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிவிட்டு கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணிவிட்டு மெடிசின்ஸ்லாம் கொடுக்கும்போது 5 year மார்ட்டாலிட்டி ரேட் பார்த்தோன்னா 13% தான் இருக்குது. 87% ஆஃப் த பேஷண்ட்ஸ் ஆர் லிவிங் பியாண்ட் 5 years. அவுட்கம்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்குது. குவாலிட்டி ஆஃப் லைஃப், அவங்க நார்மலாக நடக்கிறாங்க, அவங்க நார்மலாக எல்லாம் வேலை செய்கிறாங்க, அவங்களது சாப்பாடு சாப்பிட்றாங்க, அவங்களே துணி போடுறாங்க, அவங்களே பேத் பண்ணுறாங்க, அவங்களது பர்சனல் லைஃப் கூட நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரி we are not only சர்வைவ் மட்டும் பண்ணக்கூடாது, ஒரு சான்ஸ் அட் லிவிங் கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆல் இஸ் நாட் லாஸ்ட். டூம் அண்ட் க்ளூம் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல வாழ்க்கை கூட இருக்கலாம். ஹார்ட் ஃபெயிலியர் இஸ் நாட் தி எண்ட், இட் இஸ் another சான்ஸ். நம்மள்கிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, ட்ரீட்மெண்ட் கூட இருக்குது. கரெக்ட் டயக்னோசிஸ் அண்ட் டைம்லி மேனேஜ்மெண்ட் ஒரு நல்ல ஒரு லைஃபோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இஇசிபி சிகிச்சை சில இதய செயலிழப்பு நோயாளிகளுக்கு இதயத்திற்கு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுகிறது, உடல் சோர்வை குறைக்க உதவுகிறது, நடக்கும் திறன் மற்றும் தினசரி செயல்பாடுகளை அதிகரிக்க உதவுகிறது, மார்பு வலி மற்றும் மூச்சுத் திணறல் அறிகுறிகளை குறைக்க உதவுகிறது, புதிய இரத்த நாளங்கள் அதாவது கொலாட்ரல் சர்க்குலேஷன் உருவாக உதவும். இது அறுவை சிகிச்சை இல்லாத மறுவாழ்வு சிகிச்சையாக பயன்படுகிறது. நவீன மருத்துவம். மேலும் நோய் பற்றிய சந்தேகங்களுக்கும் சிகிச்சை முறைகளை பற்றிய விவரங்களுக்கும் ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல், ஃபோன் 044-4202-7711, மொபைல் 9841451611.